ஒரு கணவனும் மனைவியும் தங்களோட கடந்த காலத்தில் நமக்கு இருந்த காதலை வெளிப்படையாக எந்த கோபமும் இன்றி எந்த தயக்கமும் இன்றி பேசிக்கிற வாய்ப்பை ஆட்டோகிராஃப் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா அவங்கள ரொம்ப மனசை இலகுவாக்குச்சு. ஏதோ ஒன்று மறைச்சி வச்சுருந்தோம். இது அதாவது நம்ம ஊருக்கு நம்ம கணவன் மனைவியாக போனோம்னா அங்கே நம்ம காதல் இருந்தானா அவளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நடக்கிறவங்களும் எங்கே அவள் தன்னோட மனைவியை மீட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைச்ச பயமும் இருந்த இடத்துல அவளை கூப்பிட்டு இந்த இவங்க தான் நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தைரியத்தையும் ஒரு இலகுவான மனநிலையும் உருவாக்குனது ஆட்டோகிராஃப். ஆனால் அதுக்கு தைரியம் வேணும்ல சார் அந்த டைமில். கரெக்ட். இப்போ இருக்க காலகட்டத்திலே டக்குன்னு நீங்கள் சைட் அடிப்பீங்களா, நீங்கள் முன்னாடிலாம் லவ் பண்ணிக்கலாம் கேட்டால் சொல்கிறதுக்கே பயமாக இருக்கும். பட் அப்போ ஒரு தைரியம் இருந்துச்சு அவங்களுக்கு, அது சொன்னால் அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, நான் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். அப்படி இருக்கணும். இருந்தால் மனசில் முதல்ல பிரச்சனைகளும் டென்ஷனும் இருக்காது. ஐயோ பொண்டாடி தெரிஞ்சிருமோ, ஐயோ எதுக்கு அது, நீ என்ன தப்பாக பண்ணீங்க, இல்லை இல்லை ஒரு அழகான ஒரு காதல் உருவாச்சு. அது அவங்களுக்கு இருந்திருக்கும், அவங்க சொல்லாமல் இருப்பான். அதை சொல்லிட்டோம்னா இயல்பாக இருந்துடலாம்ல. இயல்பாக எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உணர்வுகளை என்ன தோணுதோ அதை சொல்லி இயல்பாக இருந்து பழகுங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வாழ்க்கை. அதை சொல்லணும்னு ட்ரை பண்ணதான் ஆட்டோகிராஃப்.